போடா போடா பேயா நில்றா அண்ணா அண்ணா பேயா அண்ணா 43 வாயோ அடிச்சு குறைச்சு போடுவேன். என்ன இந்த வாட் ஒரு கல்யாணம் செய்து வைக்க தெரியாது. நான் என்ன நெத்துக்கு என்ன பிடிக்கிறாங்க. அண்ணா இது வான் அம்மாக்கு மக்கரையில அப்பாக்கு மக்கரையில உனக்கு ரோட்டால சனம் எல்லாம் பார்த்து கொண்டு போகுது வா நெஞ்சு வான் நல்ல ஆட்டிய மரங்களுக்கு ஏன் போய் அந்த மரங்களுக்கு எல்லாம் அடிச்சு சாகுது. அதுக்கு முன்ன மாதிரி ஒரு பட்டா மரம் அடிக்கடி நீயா குத்தி காட்டுற என்ன பற்றி தெரியா உனக்கு. ஏன் கவலையில இருக்கு தெரியும் உனக்கு. வீட்டுக்காரரோட சட்டை பிடிக்கிற அம்மாக்கெல்லாம் இந்த பேச்சு பேசுறேன். என்ன செய்த வேலை உனக்கு? என்ன செய்ய ஒன்னும் செய்யல தான். அதான் கோபம் பெறுவேன். ஒரு பொம்பளை பார்த்து கல்யாணம் செய்து வைக்க தெரியாது. நீ பாக்குற மாதிரி இல்ல அண்ணா. நீ முதல்ல என்ன செய்ய கூடி போச்சு. உனக்கு சின்னல இருந்து அதை படிப்பிச்சு சாப்பாடு போட்டு உடுப்பு தந்து வளர்த்து இவ்வளவு விட்டுக்கிறாங்க. அதெல்லாம் செய்ய வேண்டிய கடமை இதுக்கு ஒரு கடமையை மறந்து போச்சு. மறக்க இல்ல இல்ல பொம்பளை இருக்குது. அவ்வளவு மடிவான மெல்லியா பொம்பளை எல்லாம் இருக்கு. எனக்கு திரும்ப திரும்ப கோம்பருது. இல்ல நம்ம என்ன அங்க நடந்து வந்து தெரியுதா? நீ அவசரப்படாத. என்ன உனக்கு டக்குன்னு கிடைக்காது. ஏன் சொல்லாம நீ அவ்வளவு படி இந்த வடிவுக்கு தேடி கிடைக்கல. அப்படியோடா என்ன நீ விஷயம் பழங்கல உனக்கு. அதுதான் விஷயம். அதுதான் விஷயம். பாம நீ சும்மா தேவையில்ல. இல்ல நீ உருட்டுற. இல்ல நான் உருட்டல. என்ன பிரச்சனைடா? உண்ட வடிவுக்கு நாங்கள் அவசரப்பட்டு செய்து வைக்க இயலாம். நான் உனக்கு ஈக்குவலா தானே பார்க்கணும். அது பார்க்கணும். அதுக்கு எவ்வளவு கரைச்சல் எங்களுக்கு. அது தேடி பிடிச்சு அதுக்கு பிறகு உனக்கு ஏத்த மாதிரி சீதனம் வேணும். அப்புறம் நீ பேர நீட்டு தர முடியுன்ற வெளிநாடுன்ற அதெல்லாம் வேணும். அவசரப்பட்டு உனக்கு மண்ட கலண்ட மாதிரி நீ ரோட்டு வழியா தெரிஞ்சு தை மாசி பங்குனி ஆச்சுது. இது இந்த நாளைக்கு என் கழிஞ்சா அப்புறம் என்னடா செய்யறது? தை பங்குனி மாசி தானே ஆனது. 40 41 43 அப்ப நீ இந்த தரத்தோட பேக்கையும் குளிக்கொண்டு இந்த ரோட்ல கத்தி கொண்டு திரிஞ்சா உனக்கு யாரும் பொம்பளை வருமானம் என்ன செய்யற? எனக்கு ஒண்ணுமே செய்யலாம கிடக்குற. அதான் போட்டு என்ன செய்யணும் ஒன்றும் செய்ய வேண்டாம். பேசாம இரு. நாங்க பாத்துக்கிட்டு செய்து வைப்போம். நீ அவசரப்படாது. வயசே இல்லடா போய் கொண்டிருக்கு. அதான் நான் என்ன செய்யற? அப்ப நீ கிணத்துல குதிச்சு சாவ போறீங்க. சொல்றியோ தண்ணி கிடந்தாலும் தப்பி போடுவேன். அது கல்லுகள் போட்டு மூடி பட்டையா பறந்து தெரியுங்க. அவசரப்படாத. சரியான அவசரமா கிணத்துக்கு குதிச்சு சாவலாத முடிச்சு சாவும். அதுவும் சரி. முடிச்சாடியில ரெயின் நீ 2 கிலோமீட்டருக்கு அங்கெல்லாம் போய் விழுவேன். எல்லாம் சிதஞ்சு போவேன். இப்பவே உன்ன பாக்கலாம். அது சிதஞ்சா அது பின்னும் பாக்கலாம். அப்ப உங்களுக்கு கிடைக்கலாம். கல்யாணம் மட்டும் போகணும்தாடா. ஒரு இந்த புரோக்கர் மேல திருப்பி சந்திச்சா என்னடாப்பா. ஜெஃப்னா மற்றும் வன்னி டிஸ்ட்ரிக்ட் முழுவதும் நம்பகமான ஃபாஸ்ட் டெலிவரி மூலம் கேக், சாக்லேட், ஃப்ளவர்ஸ், கிட்ஸ் டாய்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஹோம் எசென்சியல் பிளான்ஸ் உட்பட உலகின் எந்த பாகத்துல இருந்தாலும் உங்களோட அன்புக்குரியவர்களுக்கு சிறந்த பரிசுகளை அனுப்ப நம்பகமான இணையதளமா SSYaal.com அறிமுகப்படுத்துறோம். பேபால், பேங்க் டிரான்ஸ்பர் போன்ற வசதிகளோட ஆர்டரை எளிதா உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். மேலதிக தகவல்கள் மற்றும் ஆர்டர்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்க. புரோக்கர் மாதிரி எத்தனை நேரமாப்பா சந்திக்கிறது? அவங்களும் சொல்றாங்க இல்ல கேக்குறாங்க இல்ல. அவங்க உன்ன மாதிரி ஒரு மனுஷரை இந்த உலகத்திலேயே பாத்துருக்க மாட்டாங்க. அடிச்சு கிளச்சான் அந்த புரோக்கர். அவனால எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகுது இல்ல. சரியோ அவர் அம்முட்டா இந்த தெரியும் எனக்கு. அம்மா சொல்லு அப்பா சொல்லு நான் தண்ணி இல்ல கல்யாணம் கட்டாம ஒரு திருவிழாக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு போயில அவ கிடக்குறான். என்ன எப்ப கல்யாணம் எப்ப ஒன்றும் இல்லையோ கட்டபடி எல்லாரும் நீ என்ன அவசரப்பட்டு வரல? பேக்களுக்கு உடுப்பு தூக்கி கொண்டு வர அவசரத்துல இந்த 2 ஜீன்ஸ் தூக்கி கொண்டு வந்து நாளைக்கு நான் என்ன போட்டு கொண்டு போறோம். என்ன உள்ளுக்கு என்ன 2 ஜீன்ஸ் கிடக்கு உள்ளுக்கு? விட்ட போ நான் விட்ட போவா. உனக்கு புலங்காதரா. உனக்கு எந்த வயசு வந்தாதான் உனக்கு தெரியும். ஐயோ சொன்னா கேளுங்க. உனக்கு கிளியர் ஆனா தான்
அடுத்தது எனக்கு கிளியர் ஆகும். நீ உனக்கு நீ அதுக்காக இப்ப ஒரு வழியை ஓடி போய் எங்கேயாலும் விழுந்து ஆள் முடிஞ்சு வைக்க பிறகு ஒரு வருஷத்துக்கு கொண்டு செய்யறாதுன்னு சொல்லி பயிர கொண்டு நடக்கும். அப்படி என்ன சாக சொல்றேன். அதுன்னா மற்ற பேக்கு கேட்டு 2 ஜீன்ஸ் கிடக்கு, அது என்னாலும் தந்துட்டு ஓடணும், அதே விட்டுட்டு ஓடி அப்புறம் இப்ப நான் ஒரு ஓட்டத்துல பொம்பளை தேடி வரும் தேவையில்லை. இங்க பாருங்க, இங்க பாரு, இந்த போன் போறான். கூத்தடிச்சு இவரை நிப்பாட்ட சொல்லி இவர திருப்பி அந்த சைட்டுக்கு திருப்பி நிப்பாட்டு உங்க பாப்புற கல்யாணம் விட்டால போய் பெரிய கரைச்சலா கிடக்கு. நீ கல்யாணம் விட்ட போறியா? கல்யாணம் எந்த கல்யாணம் விட்ட போறா? நீ அண்டைக்கு நான் பேசி இப்ப நீங்க வந்த பிறகு 15 பேரு கல்யாணம் செய்து வச்சு 16வது கல்யாணத்துக்கு இப்போ வெளிநாட்டு பொம்பளையும் இந்திய மாப்பிளையும் பெரிய கல்யாணம் கோல்ல நடந்தது. முடிச்சுட்டு போய் கொண்டிருக்கிறேன். பின்னேற இதுக்கு வேற இவருக்கு என்ன செய்யறது? இவற்ற முடிவு என்ன? அப்ப எந்த முடிவு என்ன? எனக்கு என்ன முடிவு? உனக்கு என்னடா முடிவு? உனக்கு அன்னைக்கு சொல்லிட்டு தானே பிறகு என்ன அண்ணா 2 சட்டிமான எல்லாம் தூக்கி எறிஞ்சு எந்த 2 டிஷர்ட் இந்த டவுசரையும் எடுத்து பேக்குகளை வச்சு கொண்டு வீட்டை விட்டு ஓடி போறான். அது உங்களோட குடும்ப பிரச்சனையை வந்து எனக்கு சொல்லி கொண்டிருக்கேன். அந்த பிரச்சனை எனக்கு முன்னாலாம் எல்லாம் நடந்தது. நீ அண்டைக்கே பார்த்த ஒரு பட்டியா பார்த்து இல்ல, உங்களால பிரச்சனை. அந்த மரியாதையா அண்ணாக்கு ஒரு பொம்பளையா பார்த்து கொடுத்துட்டு நீ கல்யாணம் விட்டா போன சொல்லிட்டேன் தம்பி. அதுக்கு பிறகு 15 16வது கல்யாணம் செய்துட்டு பாருங்க. நீ எங்கேயாலும் போ. அடுத்தது எங்கட அண்ணாக்கு பார்த்து கல்யாணம் செய்து வச்சுட்டு தான் நீ எங்கேயாலும் நீ போலாம். அது வரைக்கும் நீ தெரியலாம். எங்கட அண்ணர் பாவம் எங்கட செல்ல குட்டி அழுது கொண்டு இருக்கிறது. ஊரா கல்யாணம் விட்ட தெரியல. நான் உங்களோட அண்ணருக்கு ஒரு தரம் கட்டி வைக்க மாட்டான். உங்களோட கொண்டாரு போடுற கண்டிஷனுக்கு யாரா வரும்? உனக்கு அன்னைக்கு சொன்னா தானே உங்களை அடிச்சல கலைச்சு விடணும் அன்னைக்கு ஒட்டனால. பிறகு வந்து என்ன ரோட்ல பொம்பளை என்னன்னு சொன்னா நான் உங்களுக்கு பிறகு 15 16வது கல்யாணத்துக்கு போய்வார். அது முதல்ல சொல்லி போட்டியா? நான் சொல்ற கேட்டு செய்திகள் எல்லாத்தையும். இது கொன்னருக்கு அது நீளமா வேணும், இது நீளமா வேணும், அது அப்படி வேணும், இப்படி வெள்ளையா வேணும், அவ அப்படி இருக்க வேணும், வெளிநாட்டு பொம்பளை வேணும், அது வேண்டா, இது நொட்டை, இது போய் சொல்லி கொண்டிருக்கா பொம்பளை இருங்க. உங்களுக்கு இப்ப இந்த கல்யாணம் இருக்கല്ലോ, நீங்க போன கல்யாணம் அங்க கனடாவில இருந்து ஒரு ஃபேமிலி வந்திருக்கு. அந்த ஒரு வெள்ளப்பட்டி ஒன்றதுக்கு தெரியுது கல்யாணம் விட்டு அவரை பேசும்போது 15 வயசு போட்ட நடிகை மாதிரி இருக்கிற உனக்கு என்னடா கட்டி வைக்கிற நடிகை விருப்பம் தானே. அதான் சின்னல இருந்து நடிகை விருப்பம். தெரியுது, பார்க்க தெரியுது. நீங்க நடிகை நினைப்பீங்க. நீங்கள் முதல்ல ஒரு பெரிய ஹீரோ மாதிரி இருக்கணும்டாப்பா. அதோட வேலை வட்டி இல்லாம ஆடுறா பொம்பளை கொடுப்பான். நான் ஹீரோ தானடா. வில்லன் ஹீரோ வாரீங்க நீங்க 2 பேரும் நீங்க எதுக்குறாங்க வாரீங்க, நான் எதுக்குறா சட்டிமான தூக்கி அறிஞ்சினான். அடுத்தது வரைக்கும் தூக்கி கொண்டே வெளிநாட்டு கட்டி வைக்கலாம். இங்க சட்டிமானைய உங்களோட சண்டை பிடிச்சு கொண்டு வீட்டோட விட்டு ஒரு வெளிநாட்டுல கொண்டு அங்க குளிர்க்க கூத்தடிக்கிறது பிள்ளைகளை அநியாயமாக்க பாக்குறீங்க. அன்னைக்கு விளங்கப்படுத்தியில விட்டு நான் பாருப்பா அவனை பாரு தலைக்கு ஒரு டைக்கு அடிச்சு உந்த வயது என்னோட வயது கூட மாதிரி இருக்கிறார். அத மட்டும் சொல்லு. 43 வயது அவரு குளிர் கூட நல்ல சரக்கட்டு மாக்கள் ஜரம் ஜீன்ஸ் அம்பளே இல்ல. அப்பாட்டு சரத்தை கட்டி கொண்டு வந்துட்டேன். கோவத்துல ஒண்ணு தெரியல. தம்பி நான் போறேன். நீரோட போற இதுல இரு வீருக்கு பதில் இரு. நான் என்ன கதைக்க விடுங்க. என்ன விடுங்களாப்பா. குடும்ப பிரச்சனை எடுத்து சொல்லு. அதான் அடே ஒன்று சொல்லட்டும். இவனுக்கு பொம்பளை பாக்கலாம். அத நாங்களும் சொல்லி போட்டோம். அதுவும் கேக்குறாங்க. என்ன பார்த்து செய்து வை. அதுதான் கதை. அடே செய்து வைக்கிற கடப்ப நான் அன்னைக்கு சொல்லிட்டேன். அங்க ஃபேமிலி சொல்லி நான் சொல்லி அம்மா சொல்லி எல்லாரும் சொல்லி வச்சாச்சு. அவனுக்கு கிடைக்காதுன்னு தெரியும். ஆனா அவன் என்ன செய்யறான்? என்ன நடு ரோட்ல கூப்பிடுறான், நிக்கிறான். அவன் வீட்டை விட்டு ஓட போறான். அப்பால வந்து சொல்றான், இந்த தண்ணியில இந்த கிணத்துக்கு தான் குதிப்பான். அவன் குதிச்சு செத்தா நான் உன்னதான் மாட்டேன், நீ தான் போய் ஜெயிலுக்கு இருக்கணும் சொல்லி போட்டு என்ன தலையை தெரியாம இதுக்குள்ள என்ன கோத்து குறிப்பு புத்தகங்கள் கல்யாணம் விட்டால போறேன். அப்ப பின்ன தம்பி பின்ன 6 மணி போல வரட்டும். இந்த கீர்த்தி சுரேஷ் வந்து இது வேற கீர்த்தி சுரேஷ் அவ்வளவு பெரிய இது நீ இவன் கண்ணாடி பாக்குறேன் வீட்டு வைத்தியம் தெரியும். அங்க ஒரு வைத்தியம் தெரியும், அடுத்த நீ வைத்தியமாக்குறேன்.
என்ன செய்யறாது ஒண்ணும் சரி வராது வேற வேலைக்கு போக சொல்லு அவனுக்கு கலைக்கும் அவனுக்கு வேலையெல்லாம் சரி வராது வேலை அம்மா விட மாட்டா வேலைக்கு அம்மா விடுறேன் நாங்க சின்னல இருந்து செல்லமா வளர்த்து போட்டோம் இவர வேலைக்கு விட சட்டிதான் உடைச்சேன் அன்னைக்கு நாளைக்கு கூட இப்ப ஒவ்வொரு நாளும் சட்டி எல்லாத்தையும் முடைச்சு வீட்டுல முழிச்சாமலே முடைச்சு கொண்டிருக்கிறோம் உனக்கு நாங்க நல்ல பொம்பளை தேடி பிடிக்கணும் அதுவும் வெளிநாட்டு பொம்பளை வேலைக்கு போனா பேசுவா சரி நீங்க பேசுங்க நான் படிக்கல எப்படியாவது செஞ்சு வச்சுட்டு போங்க அதான் கதை எங்களுக்கு அது தெரியாது எங்க அண்ணாக்கு கல்யாணம் செய்து வைக்கணும் இந்த புரோக்கர் கல்யாணம் செய்து எல்லாரும் சீட்டெல்லாம் கலட்டினா இந்த கல்யாணம் விட்ட வந்த எத்தனை பொம்பளை நான் பாத்துறேன் அப்படியே தாடி அதுல உண்ட பார்த்து பேசி விடுங்க இல்லாட்டிக்கு அந்த கனடால வந்து அந்த அந்த பிள்ளை அப்படியே பேசி விடுங்க ஆண்டவா கூட விட்ட மேல சொந்தக்காரர் லண்டன்ல இருந்து வந்து நிக்கிறீங்க அவங்க பேசியா மோட்டர் சைக்கிள் விழுந்து சாவன் அதுக்குள்ள விழுந்து சாவன் டிக்கி இதுக்கு அப்படி நான் சாக மாட்டேன் மூஞ்சிலுக்கு என்னடாப்பா இது வந்து பாச்சு கிடக்கு எல்லாம் துறப்புங்க கொண்டு போங்க நாங்க ஜெயிக்கல மோட்டர் சைக்கிள் ஒரு கல்யாணம் பேசி வைக்க தெரியும் அது வரைக்கும் மோட்டர் சைக்கிள் அப்ப நாங்க போவோம் அப்ப நீ குறிப்பெடுத்து காட்டு இதுக்கு குறிப்பு கடை கொண்டு வர இதுக்கு ஒண்ணு மில்லியடாப்பா சொன்னா கேளுங்கடா என்ன கிடக்கன்னு பாக்கணும் நாங்க அட அண்ணா அஞ்சல அப்படி ஊர்ல இருக்க சனம் வந்து போய் என்ன பிடிக்க போகுது என்ன சனம் ஏன் பாரு ஊள வெட்டி கொண்டு கல்யாணம் பண்ணு நாங்க நாங்க வர சாமா ரெண்டு பாத்து கொண்டு ஊள வெட்டி கொண்டு எழுதில அட விடா அது கொண்டு மில்லியடாப்பா சொல்ல மாட்டேன் என்ன கல்யாணம் ஆடியா என்ன இதுக்குள்ள பொம்பளை என்ன போட்டோ நீங்க கொண்டு மில்லியடா கல்யாணம் விட்டு போட்டு வரேன்னு சொல்றேன் ரெண்டு கூத்து அடிச்சு நிக்க விடுங்கடாப்பா சரி வீட்டை வாங்க வீட்டை வந்து வீட்டை வரையில வீட்டை வந்தா நீ அந்த பார் கட்டையால எடுத்து அடிக்கிற அட்டைங்களுக்கு அடிக்க வந்துட்டேன் பார் கட்டையால கேட்கறவே 40 ஒரு மனச்சாச்சரி கூடாப்பா உங்களை கல்யாணம் விட உங்களோட வீட்டு பிரச்சனைப்பா நான் உங்களுக்கு சொல்லி போட்டேனாப்பா உனக்கு பொம்பளை பாக்கலாம் கிடக்கு எனக்கு நீ திருந்தோணும் எல்லாரும் பொம்பளை உள்ளூர் பொம்பளை பாரு ஊதாரியாது அவளை நல்லவனா அவளை நல்லவனா நான் இருக்கு உன்னால பாக்கலாடிக்கு நீ வந்து புரோக்கர் வேலையை விட்டுட்டு வேற எங்கேயும் போ இந்த ஊரை தாண்டி அங்கால போய் எங்க வெளி மாவட்டங்கள்ல போய் ஏதாவது மேசன் வேலை பெயிண்டிங் வேலை கூலி வேலை செய்து பிழைச்சுக்கோ இங்க வந்து புரோக்கர் நான் அப்படி செஞ்சேன் அவங்க கூட அப்பா எல்லாம் அவ்வளவு நல்ல புரோக்கர் அந்த காலத்திலே அந்த அளவுல கல்யாணங்கள் எல்லாம் செய்து வச்சு ஒரு நல்ல ஆள் அந்த ஆள் இந்த மானத்தை நீ வாங்க பாக்குற அன்றைக்கு பிறகு வீட்டு திரப்பன்மொழியில இருந்தாரு அவர் பெரிய புரோக்கர் அப்படிதான் போய் சொல்லி அவருக்கு வாங்குறான் நான் சொல்ற விளங்கோட எனக்கு விளங்க 16 கல்யாணம் உங்களுக்கு 16 வீட்டு கல்யாணம் முடிஞ்சிடாப்பா அதைத்தான் நான் அன்றைக்கே நீ வந்து ஏதாவது ஒரு பொம்பளைய பார்த்து செஞ்சு வச்சிருக்க அண்ணா வீட்டை பண்ண என்ன சொன்ன இந்தலா முடி இருந்தாலும் பரவாயில்ல ஒரு இந்தலா வேணாலும் பரவாயில்ல கொஞ்சம் கரப்பண்ணாலும் பரவாயில்ல கொஞ்சம் வெளிநாடு பெரிய நாடு இல்லாட்டி ஒரு குட்டி நாடு உங்களுக்கு இவ்வளவு காட்டுனான் அன்றைக்கு தென்னந்தோப்பு அது எழுதி ரெண்டு காட்டு அதுக்கு ஒரு நொட்டை அதுக்கு அது விட இது விட அது எவ்வளவு கதை சொல்லி கொடிப்போ வந்து புது கதை சொல்லி கொண்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் சரி விடு உங்களுக்கு ஒண்ணு தர அண்ணாக்கு தர அண்ணாக்கு தார சீதனத்துல 1 கோடி குறைச்சு தந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு குறைச்சு கொடுக்க தெருக்கோடி கூட வராடா தெரியாது என்னடா மூஞ்சி பிடுங்காடே என்னடே கஷ்டப்பட்டுட்டே நானு புரோக்கர் கமிஷன்ல கொஞ்சம் கொஞ்சமா வாங்கினால தம்பி 16 கல்யாணத்துல நீ எவ்வளவு கமிஷன் வாங்கி இருப்ப நான் உனக்கு சும்மாவ சொன்னேன் அண்ணாக்கு இவ்வளவு கோடி வாங்கிட்டா உனக்கு அதுல ஒரு கமிஷன் தரல கொண்டு வந்துட்டு மோட்டர் சைக்கிள் பாரு நீ வந்து பொம்பளை தந்துட்டு மோட்டர் சைக்கிள் அதை விட அண்ணாக்கு முந்தி இருந்ததை விட கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சனாலும் பரவாயில்ல கடை வச்சுக்கிற மாதிரி சொல்லி அதை வாங்கிட்டா இதை வாங்கிட்டா சின்ன பிள்ளை மாதிரி வந்து இடம் பிடிச்சு வந்துக்கிறீங்க இது உங்களோட கொம்பா அப்பாக்கு போய் கேளுங்கடாப்பா ஒன்னில் வேணும் படிப்பிச்சு வேலை எடுத்துருக்கணும் அவன் வேலை செய்யக்கூடிய ஒரு தண்ணிலே நம்பிக்கை இல்ல அவன் புருண்டு இதுக்கு புரிச்சு விட்டு கொண்டு தெரியும் அவருடைய கதையப்ப அவருடைய மூஞ்சிய பாரு நம்பி கதை விளக்குது அவருக்கு கீர்த்தி சுரேஷ் பாருமா அவருக்கு கீர்த்தி அண்ணாக்கு அந்த பெரிய கார் இருக்குல்ல அது இல்லாட்டியும் செகண்ட் ஹேண்ட் இருந்தாலும் பரவாயில்ல மாமாக்கு கொஞ்சம் சத்துவம் கொஞ்சம் குறைவா இருந்தாலும் பரவாயில்ல
மச்சான் மேர் மச்சான் மாதிரி தேவை மச்சான் மேர் மச்சான் மாதிரி ஒன்றும் தேவை மச்சான் மேர் மச்சான் மாதிரி தேவை மச்சான் பேருக்கு பாக்குற பொம்பளை இருக்குல்ல அவங்களுக்கு தங்கச்சி தமைகளுக்கு இருக்கவும் ஆனா உங்களுக்கு ஒன்றும் இல்ல அவருக்கும் அறிவில்லை உங்களுக்கு தேவையில்லை சரியோ அரே மோட்டரை விட்டு போடா, ஏய். என்னடாப்பா பிரச்சனை உங்களுக்கு சிவனேண்டுதானடாப்பா கல்யாண வீட்டுக்கு நான் இந்த வார்டில் போறேன்டாப்பா மோட்டர் சைக்கிளும் பறிச்சு கொண்டு போறாங்கடாப்பா எங்க இருந்து வந்த பொடியல ஒரு வெறும் ஒரு மரவாத்த பொடியலா கிடக்கு ரோட்ல மறிச்சதும் அடாவடித்தனமா மோட்டை வைக்க பறிச்சு கொண்டு போகுது நீங்க ஒழுங்கா இருக்கணும்னா இல்ல நீங்க ஒரு சொல்படி இருக்கும் ஒரு பெரியார்கிட்ட மறைச்சு மோட்டர் சைக்கிள் பறிச்சு கொண்டு எனக்கு பேசி போட்டு போவார் கீர்த்தி சுரேஷ் பண்ணுவேன் அவர்கிட்ட மூஞ்சைக்கு அவர் பெரிய திறமான ஆள் பெரிய வண்டவாள கதை வச்சு பகல் கொல்லியா கிடக்கு மனச்சாட்சி இல்லாத கிடக்கு பூரா போறாங்க உங்க எங்க ஆர்லண்டே முழிச்சன வரியா நடக்க வேண்டியா நீ விரட்டி போலீஸுக்கு போய் தான் இருக்கு அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால்